கடல் கொள்ளை பத்தி பேசினாங்க. பஸ் ஸ்டாண்டு, இன்னொரு பஸ் ஸ்டாண்டு கட்ட கூடவா முடியல. அப்ப எதுக்கு ஓட்டு போட்டோம்? எங்களை வந்து தற்கூரி தற்கூரி தற்கூரினா அப்ப இத்தனை நாள் எங்க ஓட்டு வாங்கினீங்களா? அப்ப நீங்க தற்கூரியா, நாங்க தற்கூரியா? எங்களை தற்கூரிங்கன்னு சொல்றேன். உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது நாங்க. அதே மாதிரி அந்த ஓட்டை எங்களுக்கு மாத்தி போடவும் தெரியும். எங்க தலைவர் தான் வருவாரு, எங்க அண்ணன் தான் வருவாரு. முதல்ல சேஃப்டி இருக்குதானா? ஒரு பஸ்ல போக முடியுதா? ஒரு ட்ரெயின்ல போக முடியுதா? ஒரு சேஃப்டி இருக்குதானா? சேஃப்டியே இல்லனா, சேஃப்டியே கிடையாது. பயமா இருக்குது, வீட்டை விட்டு வெளியே வரவே பயமா இருக்குது. சென்னையில நடந்த நியூஸ் பாத்தீங்களா? ஒரு துப்புரவு பணியாளர் 50 வயசு, மதிக்கத்தக்க வயசு, அவங்களால நிம்மதியா ரோட்டை கூட பெருக்க முடியல. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு நாடு. இப்படியா போனா எல்லாம் அப்படியே சாக வேண்டியதுதான். எங்க அண்ணன் வராரு, மாற்றம் நடக்கும். நாங்க இல்ல தற்கூரி. இந்த மாதிரி கேவலமா ஆட்சி நடத்தினாங்களே அவங்கதான் தற்கூரி, நாங்க தற்கூரி இல்ல. எங்க ஊர் பிரச்சனை பத்தி பஸ் ஸ்டாண்ட் ஒழுங்கா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. வாலாஜாபத்தி ஏதோ ஒரு ஊர் இருக்கு, அதுல வந்து அணை வந்து மூடாம இருக்கு. அதுல மழை தண்ணிலாம் வெளியே வருது, அதை வந்து ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வேற எதுவும் சொல்லல, நிறைய சொன்னாங்க. அவர் நிறைய செய்வார் சொல்லிட்டு சொன்னாரு. நாங்களும் எதிர்பார்க்கிறோம் அவர் நிறைய செய்வாருன்னு சொல்லிட்டு. அதை பத்தி சொன்னாரு. மக்களை சொன்னாங்க தற்கூரி, இவங்கலாம் தற்கூரி அப்படின்னு சொல்லிட்டு மக்களை சொன்னாங்க. அதெல்லாம் அவர் இல்ல, அப்ப நம்மளும் தானே தற்கூரி, ஆட்சிக்கு வந்து எல்லாருமே தற்கூரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். வேற எல்லாருமே நம்ம ஒழுங்கா எல்லாருமே இருக்கோம், எப்படி நம்மள சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரு. மாற்றத்தை உருவாக்கணும். டிவி கேசர் உள்ள பேசினாரா? பேசினாரு. அவளூர் வந்து அந்த ஃப்ரிட்ஜ் வந்து தண்ணி போகாம இவ்வளவு நாளா ஏரியில அந்த மாதிரி இருக்கு, அது சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. விவசாயிங்களுக்கு எல்லாம் வேற மாதிரி மாத்துறேன்னு சொல்லியிருக்காரு. மாற்றம் வரணும். குடும்பத்துல வந்து எல்லாம் பட்டதாரி, ஒரு பட்டதாரி உருவாக்கணும்னு சொல்லியிருக்காரு. பணியிடங்களை வந்து எப்பயுமே உயர்த்தணும். இந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா பணியிடம் வந்து ரொம்ப குறைவா இது பண்றாங்க. அது வந்து தளபதி வந்தா மாத்துவாரு, பணியிடங்கள் அதிகமா இருக்கணும். கடந்த கால ஆட்சியை விட இந்த கால ஆட்சியில வந்து பணியிடம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. நாங்க வந்து நாவிட்டாங்குளம் ஐமிச்சேரி ஒரு விவசாயம், அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை பத்தி சொன்னாரு. ஏரிகளுக்கு வந்து தடுப்பணை கட்டணும், விவசாயிகளுக்கு வந்து விவசாய நலன் காக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அவர் வந்தா நல்லா பண்ணுவாரு. அதனால வந்து நாங்க இது பண்ணுவோம். அவரு ஜெயிக்கணும், ஜெயிச்சு வந்து மாற்றணும்.